ஸோ நான் இங்கே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த பொட்டேட்டோஸை வந்து மேஷ் பண்ணிடலாம் ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆனியனுக்கு பதிலாட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சா என்கிட்ட, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இது வந்து நம்ம ஒரு மசாலாஸ், நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்தியன் டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து மேஷ் பண்ணியாச்சு. இப்போ குக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஆயில் வந்து ஹாட் ஆகட்டும். ஸோ நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆயாச்சு. இப்போ இதில் வந்து ஆனியன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன், எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இது கூடயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு 1 மினிட் வந்து சாட்டே பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆனியன்ஸ் இதெல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பச்சை பட்டாணி போட்டுடலாம். ஸோ போட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரோசன் பீஸ், ஓகே, அதனால் இது ப்ரீ குக் பண்ண வேண்டாம், நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ நம்ம பீஸ் வந்து ஓரளவுக்கு குக் ஆனவுடனே இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், அடுத்து ஜீரக பொடி போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து சாட் மசாலா. ஓகே, இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ ஸ்பைசஸ் வந்து ஓரளவுக்கு குக் ஆனோடனே நான் தக்காளி போட்டுறேன். நீங்கள் வந்து அந்த ஆனியன் கூடயே தக்காளியை போட்டு குக் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து தக்காளி வந்து கொஞ்சம் சங்கியாக இருக்க பிடிக்கும், அதனால நான் 2வது போட்டுறேன். போட்டுட்டு இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன், ஏன்னா வந்து ஒரு மசாலா மாதிரி வரணும்னு. இப்போ சால்ட் வந்து தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஸோ போட்டு நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிட போகிறோம். மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்து நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி சாண்ட்விச் பண்ணணும் அப்படிங்கிறத காணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பைசி பொட்டேட்டோ ஃபில்லிங். ஓகே, இப்போ நம்ம வந்து சாண்ட்விச் வந்து அசம்பிள் பண்ணலாம். ஸோ நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம க்ரீன் சட்னி இருக்குல்ல, நான் வந்து இந்த மீல் ப்ரெப் பொடி பண்ணேன் தெரியுமா, இது இப்போ வந்து ஒவ்வொரு வீக்குமே நான் வந்து 2 டைம்ஸ் அரைச்சி வைக்கிறேன். ஏன்னா வந்து இது எனக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ அந்த க்ரீன் சட்னியில் வந்து அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது. நான் வரேன். பொட்டேட்டோ இருக்குல்ல, இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்க ஏன் சித்தி போனோன்னா வருத்தமாக இருக்கோமோ, சித்தி போ நாளைக்கு வருவா. ஸோ நம்ம பொட்டேட்டோ ஃபில்லிங்கை வச்சிடலாம். ஏன்டி தங்கம், சித்தி வருவா, நாளைக்கு வருவா என்ன? ஓகே, அக்காவும் இப்போ வருவா. ஸோ இப்போ வந்து தடவி நல்லா சாண்ட்விச் பண்ணியாச்சு. அக்கா இப்போ வந்துருவாடா. ஸோ இனி வந்து நம்ம இதை வந்து கிரில் பண்ணிடலாம். ஸோ நான் மொத்தமாக எல்லாம் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ பாருங்கள், சாண்ட்விச் வந்து பண்ணிட்டேன். இனி வந்து இதை குக் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே சாண்ட்விச் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து பட்டரே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பட்டர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே ஓகே, ஸோ இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். நீங்கள் வந்து இந்த சாண்ட்விச்சில் வந்து பொட்டேட்டோக்கு அப்புறம் சென்டரில் வந்து சீஸ் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. பட் நான் இன்றைக்கி வந்து பிளெயின் பொட்டேட்டோ தான் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேன் வந்து ஹாட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து டாப் சைட்லேயும் வந்து லைட்டாக சாஃப்ட் பட்டர் இருந்துச்சுன்னா அதை தடவிக்கோங்க. அப்போ நம்ம திருப்பி போடும்போது 2 சைடுமே வந்து கிறிஸ்பியாக வரும். என்ன அக்கி?
அக்கியா. பக்கத்தில் வந்து ஒரு கிளி இருந்து பேசிட்டு இருக்கு. அந்த கிளிக்கு நேம் வந்து அந்த கிளிக்கு நேம் என்னது? படம் இல்லை, அந்த கிளிக்கு நேம் மஹி. அந்த கிளி வந்து என்ன இருக்கு? அந்த கிளிக்கு நேம் என்னது? நீயா கிளி? என்ன பேரு? மஹி. பிக்கு மதி கத்து. இங்க பேரு அம்மா பேரு. என்ன இது? உனக்கு. அது உனக்கு. அப்போ அக்காக்கா? அப்ப பாப்பாக்கு? மஹி ஒரு பாட்டு பாட. என்ன பாட்டு? வாடி சேரும். மியூசிக் பாட்டா? பாடு பாடு. உனக்கு என்ன பாட்டு ரொம்ப தெரியும்? பாப்பாக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? இதான் மைக். இதான் மைக். இந்தா என்ன பேரு? ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். மைக். சரி, இப்போ மூடு இல்லை அவளுக்கு. இப்போ அவள் சமையல் மூடில் இருக்கா. ஓகே, நம்ம ப்ரெட் இங்கே குக் ஆகிட்டே இருக்கு. சரி, நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ இது அடிப்பக்கமும் நல்ல கோல்டனாக குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான மசாலா பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு.